ஹலோ கைஸ், கூலி ஹால விட்றா சாமி. ஐயோ, படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யராஜ் இறந்துடுறாரு. தன் நண்பன் எதுக்காக இறந்தான், யார் கொண்டான், ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அவ்வளோதான் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. ரிவெஞ்ச் எடுக்க போய் அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாரு, அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்றதை திரைப்படத்தோட ஸ்டோரி லைன். பட் இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்ன்ற டெப்த்து இந்த திரைப்படத்தில் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி எடிட்டிங்குமே அங்கங்கே கட் பண்ண விதம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திரைப்படத்தில் ஓட்டைகள் இருக்குது. குறிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் டிபெண்ட் பண்ணி இந்த படம் ஃபுல்லாகவே நகருது. அப்புறம் இன்னொரு ஹீரோ அனிருத், இவங்க 2 பேரை நம்பி தான் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க நகருதுன்னே சொல்லணும். சோபின் அவரோட கேரக்டர், அப்புறம் ரஜினி சார், அனிருத், இவங்க இல்லைனா இந்த திரைப்படம் ஒன்றுமே இல்லை, அப்படி தாங்க இருக்குது. நாகார்ஜுனா நம்ம எல்லாரும் வில்லன் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நான் வில்லன் இல்லைப்பா, நான் ஜஸ்ட் கேமியோ அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் போகிறாரு. அங்கங்கே போகிறாரு. அப்புறம் கிளைமேக்ஸில் அப்படி போயிடுறாரு. என்னப்பா அப்படி வில்லன் இல்லையா அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சௌபின் அவரோட கேரக்டர் வேறு லெவலில் டெப்த் இருந்துச்சு. ஆனால் நாகார்ஜுனா அவர் கேரக்டர் சுத்தம். அதே மாதிரி உபேந்திரா அவரோட கேரக்டருமே வராரு கேமியோ. எதுக்கு அந்த கேமியோ, ஏன் அப்படி தான் இருந்துச்சு. அன்வான்டாக இருந்துச்சு. பட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சுங்க. இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதுவும் பண்ணல. சத்யராஜ் அவரோட சீன் கம்மியாக தான் இருக்கும், லிட்டில் பிட்டு தான் இருக்கும். அடுத்து அமீர் கான் அவரோட கேமியோ தான் அல்டிமேட். இந்த கேமியோ எதுக்குப்பா, சும்மா வைக்கணும், இந்த படத்தை முடிக்கணும் இல்லை, அதுக்காக ஒர்க் பண்ணா அப்படின்ற மாதிரி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அமீர் கான் கேரக்டர். சுத்தமாக எங்கேயுமே நமக்கு ஒட்டவே அந்த கேரக்டர். வருவார் போவார், அவ்வளோதான். எதுக்கு வர்றாரு, எதுக்கு கொல்லாமல் போகிறாரு, ஏன் அப்படி பண்ணுறாரு, ஐயோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே இப்போடா முடியும், ஏன்டா முடிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்டா அப்படி இழுத்துட்டு போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டெடியாக அப்படி தான் மூவ் ஆகும். பட் ஸ்டோரி லைன் ரொம்ப லேகிங் இந்த படத்தில் இருக்குது. அங்கங்கே லேக் இல்லாமல் ரொம்பவே லேக் இருக்குது. படத்தில் மோனிகா சாங் செம்மையாக இருக்கும். சிட்டுக்கு சாங்கோட வைப்பு செம்மையாக இருக்கும். எமோஷனல் கனெக்ஷன் அங்கங்கே நல்லாயிருக்கும். 3 to 4 ஃபைட் சீன்ஸ் நல்லாயிருக்கும். ஹாஸ்டல் ஃபைட் சீன், மேன்சன் ஃபைட் சீன், இந்த மாதிரி ஃபைட் சீன் நல்லாயிருக்கும். ட்விஸ்ட்டு ஒரு 3 ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு படம் தான். ஓகேங்க, கூலி ஜஸ்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. லோகேஷ் எடுத்த படங்கள்லேயே வீக்கான திரைப்படம்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூலி தான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது.